கிப்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து வழக்கில் ஒரு விசித்திரமான கோரிக்கை, அதற்கு ஒரு வினோதமான உத்தரவையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு பிறப்பித்திருக்கிறது. திருமணமான 18 மாதங்களிலேயே விவாகரத்து கோரி ஒரு தம்பதி அங்கு மனு கோரியிருக்கிறார்கள். அந்த விவாகரத்தின் போது மனைவி தரப்பில் கேட்ட ஜீவனாம்சமானது 12 கோடி ரூபாயும் ஒரு BMW காரும் வேண்டும் என்று அவர்கள் ஜீவனாம்ச கோரிக்கையாக அந்த பெண் கேட்டது நீதிமன்றத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உடனே அந்த நீதிபதி, நீங்கள் MBA படித்திருக்கிறீர்கள், கணினி துறையிலும் ஒரு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறீர்கள், உங்களது பராமரிப்புக்காக நீங்கள் யாசகம் கேட்கக்கூடாது, படித்த படிப்பிற்கு உழைத்து நீங்களே உங்களது உணவை தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. கடைசியாக இந்த வழக்கு விசாரணையின் போது அவர் என்னை பைத்தியம் என்று கூறிவிட்டார், மனநல நோய் இருப்பதாக கூறி என்னை விவாகரத்து செய்கிறார், மேலும் அவருக்கு 1.5 கோடி ரூபாய் ஊதியம் வருகிறது, அவரது தந்தைக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது என்பதால் தனக்கு இந்த 12 கோடி ரூபாயும் ஒரு BMW காரும் மட்டும் ஜீவனாம்சமாக வழங்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் கோரினார். அப்போது தலைமை நீதிபதி, தந்தையின் சொத்தில் எல்லாம் உரிமை கோர முடியாது என்றும், நீங்கள் உயர்கல்வி பெற்றிருக்கிறீர்கள், MBA படித்திருக்கிறீர்கள், அந்த கணினி துறையிலும் ஒரு அனுபவம் வாய்ந்த பணியை ஆற்றியிருக்கிறீர்கள், அதனால் ஒரு பிளாட் அல்லது 4 கோடி ரூபாய் இது இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் உங்களுக்கு கிடைக்கும், அவருக்கு இருந்த அந்த வருமானம் மற்றும் சொத்து மதிப்பின்படி இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதை முடிவு செய்து விட்டு வாருங்கள் என்று கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார் கிப்டி.